Hi everyone, welcome to Foodie story. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி fish fingers. இது வந்து fish sticks னு சொல்லலாம். முதல்ல நம்ம இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்திடலாம். fish, மைதா, bread crumbs, முட்டை, lemon juice, இஞ்சி பூண்டு விழுது, pepper, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, உப்பு, எண்ணெய். முதல்ல நம்ம ஃபிஷ் எடுத்துக்கலாம். இது வந்து 1/2 kg ஃபிஷ். இதில் இப்போ எல்லா பவுடர்ஸும் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு, ஒரு பாதி லெமனோட ஜூஸ், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதோட இப்போ ஒரு முட்டையை ஒரு பவுல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம். ஸோ முதல்ல ஒரு முட்டையை உடைச்சு ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த முட்டையை நம்மளோட ஃபிஷ்ஷோட சேர்த்துடலாம். இப்போ இது கூட 1 கப் மைதா சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா மீன்லயும் இது கோட் ஆகணும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் இதை தனியா வச்சிருங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பிரெட் கிரம்ஸ் எடுத்துக்கலாம். ஒன்னொன்னா இந்த ஃபிஷ் எடுத்து அந்த பிரெட் கிரம்ஸ் மேல இப்படி நல்லா கோட் பண்ணிடுங்க. கோட் பண்ணி ஒரு தண்ணி பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். எல்லா மீனையும் இதே மாதிரி பிரெட் கிரம்ஸ்ல நல்லா கோட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. இதை வந்து ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம், டீப் ஃப்ரையும் பண்ணலாம். இப்போ இதுல ஒன்னொன்னா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் கொஞ்சம் திருப்பி விட்டுக்கோங்க. இது நல்லா கோல்டன் பிரவுன் ஆனவுடனே இதை எடுத்துடலாம். இப்போ அடுத்த பேட்சை போட்டுடலாம். இதோட நம்ம ஃபிஷ் ஃபிங்கர் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ரொம்ப டேஸ்டியான ஸ்டார்டர். கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே உங்க வியூஸை கமெண்ட்ஸா போஸ்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.